இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து. இந்த 5ஆம் வசனத்தை பற்றி இன்று தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் குயவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். குயவன் மண் பாத்திரங்களை செய்பவர். அவர் மண் பாத்திரங்கள் என்றால் களிமண்ணில், அது களிமண் தான் அவருக்கு ரா மெட்டீரியல். அதை பாத்திரங்களாக அல்லது பொம்மைகளாக அல்லது மக்களோட தேவைகளுக்கேற்ப அதை செய்து வெயிலிலே காய வைத்து மீண்டுமாக அது நெருப்பிலே சுட்டு அதை வெளியே விற்பது. அதுதான் குயவனின் வேலை. ஒரு நாள் அவர் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அவர் முன்பாக 3 களிமண் உருண்டைகளை தெரிந்து கொண்டார். அதுதான் அது அவருடைய ரா மெட்டீரியல். 3 பொருட்களை அவர் செய்ய இருக்கிறார். முதல் களிமண் உருண்டையிடம் அவர் கேட்கிறார், நான் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த முதல் களிமண் உருண்டையானது சொன்னது, என்னை ஒரு அழகிய பொம்மையாக செய்யுங்கள். நல்ல காய்த்த பிறகு அதுக்கு நல்ல சாயங்கள் பெயிண்ட் அடித்து அதை சுட வேண்டாம், சுட்டால் எனக்கு வேதனையாக இருக்கும். அப்படி இல்லாதபடி அதை பொம்மையாக விற்று விடுங்கள், அது எனக்கு இஷ்டம் என்று சொல்லுகிறது. அதே போல் 2வது அந்த களிமண் உருண்டையிடம் அவர் கேட்கிறார், முன்னே என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அவர் அந்த களிமண் சொன்னதாம், என்னை ஒரு ஃப்ளவர் வாஸ், பூ ஜாடியாக செய்யுங்கள். என்னை அதே போல் நல்ல அலங்காரமாக பெயிண்ட் அடித்து அதை வெயிலிலே காய்ச்சி சுட்டால் போதும், வெயிலே வைத்து அதை சரி பண்ணால் போதும், அதை சுட வேண்டாம், எனக்கு அது வேதனையாக இருக்கும் என்று சொன்னதாம். 3வது அந்த களிமண் உருண்டையிடம் அந்த குயவன் கேட்டார். குயவன் கேட்கும் பொழுது அந்த 3வது களிமண், எனக்கென்று எந்த ஆசையும் இல்லை, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன அதை செய்ய இஷ்டப்படுகிறீர்களோ அதை செய்யுங்கள் என்று அந்த 3வது களிமண் சொன்னதாம். இங்கே குயவன் என்பது கடவுள், களிமண் மக்களாகிய நாம். அப்போது 3 பொருட்களை அவர் செய்கிறார். ஒரு பொம்மை செய்கிறார், ஒரு ஃப்ளவர் வாஷ் செய்கிறார், ஒரு வாட்டர் ஜக், அந்த களிமண்ணில் வாட்டர் ஜக் செய்து அதை நல்லா சுட்டால் மட்டுமே அது தண்ணியில் கரையாது. அப்படி செய்து அவர் ஒரு கடையில் கொண்டு போய் கொடுக்கிறார். கடையில் வைத்த உடனே கடைக்கு ஒரு குடும்பம் வருகிறது, அந்த பொம்மையை வாங்கி கொண்டு செல்லுகிறது. இன்னொரு குடும்பம் வருகிறது, அந்த ஃப்ளவர் வாஷ் அழகாக இருக்கிறது என்று வாங்கி செல்லுகிறது. ஆனால் அந்த தண்ணீர் ஜக்கை யாரும் வாங்கவில்லை. அது அந்த கடையிலேயே ரொம்ப நாள் சேலாகாமல் இருக்கிறது. இந்த பொம்மையை வாங்கி கொண்ட வீட்டு போன அந்த பையனுக்கு கொடுக்கிறார்கள். அவன் 2 நாள் அதை பத்திரமாக வைத்து 3வது நாள் அதை தண்ணீரிலே ஊற வைத்து விடுகிறான். தண்ணீரில் ஊற வைக்கும் பொழுது என்னாகும், அது களிமண், அது நெருப்பிலே காய்ச்சப்படவில்லை, அதனால் அது அப்படியே கரைந்து போகிறது. 2வது ஜக், பூச்சாடி, அதை வாங்கி போனவர்கள் வீட்டில் அலங்காரமாக வைத்து கொண்டிருக்காங்க. ஒரு நாள் வேலைக்காரிக்கும் அந்த எஜமானிக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அவர் கோபமாக அந்த ஃப்ளவர் ஜாரை வேகமாக அந்த டேபிள் எடுத்து வைக்கிறாள். அப்பொழுது அது உடைந்து போகிறது. ஏனென்றால் அது சுடப்படவில்லை. ஆனால் அந்த வாட்டர் ஜக் கடையிலே இருக்கிறது. ஒரு நாள் யாரோ ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் பானை தண்ணீர் குடித்தால் உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கும் என்று. உடனே ராஜாவுடைய வேலையாட்கள் அந்த கடைக்கு வருகிறார்கள். அந்த வாட்டர் ஜக்கை வாங்கி செல்லுகிறார்கள். அது ராஜாவுக்கு ஏற்ற பாத்திரமாய் அநேக வருடங்களுக்கு உபயோகமான பாத்திரமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தெரிந்தெடுப்புகள் என்னுடைய சுய தெரிந்தெடுப்பா அல்லது கர்த்தருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை நாம் யோசித்து செய்வோம். கர்த்தர் நம்முடைய சுயமான தெரிந்தெடுப்புகள் எல்லாம் ஒரு சமயம் சீக்கிரமாக அந்த பொம்மையை போல, அந்த வாட்டர் ஜக்கை போல சீக்கிரமாக அது ஒன்றுமில்லாமல் போக வாய்ப்புண்டு. ஆனால் தேவனுடைய சாய்ஸ், அவருடைய சாய்ஸ், அது நிலையானது, நல்லது, அநேக நாட்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.